நேர்களே, ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் மேற்கொண்டு என்ன படிக்கலாம் என்பதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். விவாதத்தில் சார், இப்போ மெடிக்கல் ரிலேட்டடான விஷயத்தை பார்த்துருக்கேன். அந்த எம்பிபிஎஸ் இல்லாதவர்கள் வேற மெடிக்கல் சார்ந்த எந்த துறை சேர்ந்திருக்கலாம்னு சொன்னீங்க. அதன் பிறகு இப்போ இன்ஜினியரிங் மெடிக்கல் யாராக இருந்தாலும் தேர்வு செய்த பிறகு, பாடப்பிரிவு தேர்வு செய்த பிறகு வங்கி கடனை எப்படி பெறுவது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அஸ் அ பாலிசியாக பார்த்தீங்கன்னா, ஒரு திறமையான மாணவன் வறுமையின் காரணமாக படிப்பை இழக்கக்கூடாதுங்கிறதுக்கு அவங்களோட டைரக்ஷன்ஸ் கிறிஸ்டல் கிளியரா வருது சார். அது அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கட்டும், ரெஸ்பெக்டிவ் பேங்கோட சேர்மனா இருக்கட்டும், எல்லாருமே அதை சொல்றாங்க. இப்போ விழிப்புணர்ச்சியும் பொதுவா இருக்கு. இப்போ அப் டு 4 லட்சம் ரூபா வரைக்கும் எந்த விதமான செக்யூரிட்டியும் இல்லாம யாருமே ஒரு அப்ரோச் பண்ணலாம். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஒரு 4 lakhs ஆகும். இப்போ மெரிட்டோரியஸா படிக்கக்கூடிய ஒரு அலைடு ஹெல்த் சயின்சஸ் லோனுக்கும் ஒரு 4 lakhsக்குள்ள தான் வரும்னா, எந்த விதமான செக்யூரிட்டிஸ் எதுவுமே இல்லாம பேங்கை சப்போர்ட் பண்றாங்க. அவங்க டைரக்டா போய் பேங்க்ல +2 மார்க்கை கொடுத்துட்டு அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா, அந்த எவ்வளவு காஸ்ட் அந்த படிக்கிறதுக்கு ஆகுமோ, இன்க்ளூடிங் ஹாஸ்டல் புக்ஸ் அது செலவாகுமோ, அந்த இதை அந்த கல்லூரியில இருந்து வாங்கிட்டு பேங்க் ரொம்ப ஈஸியா இல்ல நீங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றீங்க. பெரும்பாலானவர்கள் சென்ற ஆண்டுகள் கூட 1088 மார்க் எடுத்த ஒரு மாணவன் அவங்களுக்கு செக்யூரிட்டி இல்லை அப்படிங்கிறதுக்காக பேங்க் அவருக்கு கடன் கொடுக்கலன்னு ஒரு ஆண்டுகள் படிப்பை நிறுத்திய விஷயம் இருக்குது. இல்ல சார், அப்படி கொடுத்திருந்தாரு. அது தனிப்பட்ட அந்த அதிகாரியோட மனப்போக்கா இருக்கலாமே தவிர, அது நிர்வாகமோ ரிசர்வ் பேங்கோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டோ அப்படி மறுக்கணும்னு சொல்லல. மத்திய அரசினுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கறது இதுதான் சொல்றாங்க, அது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் பெரும்பாலான கிராமப்புறத்துல இருக்கிற ஓரளவு இந்த அளவுக்கு அதிகமாக தெரியாத மாணவர்கள் அப்படிங்கும்போது அவங்க போய் பேங்க் கேட்கும்பொழுது செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி நிராகரிக்கப்பட்ட மாணவர்களும் நிறைய இருக்கிறாங்களே. ஒருவேளை அந்த மாதிரி நிராகரிக்கின்ற பொழுது மாணவர்கள் மேற்கொண்டு அதை எப்படி அணுகி அவர்களுக்கான கடனை பெற முடியும்? இப்ப ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குமே அந்த ஹெட் பிரான்ச் மேனேஜரோட அப்ரோச் இருக்கும் டுவர்ட்ஸ் தட் எஜுகேஷன் லோன் தான். இதை பற்றி பேசலாம். நேயர்கள் இணைப்பில். வணக்கம் சார், நான் விக்னேஷ் பேசுறேன், சென்னையில இருந்து. சொல்லுங்க விக்னேஷ். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சா ஸ்டார்டிங் 15,000 மேல வராதுன்றாங்க. அதை பத்தி நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் +2 முடிச்சிருக்கேன். 176.75 கட் ஆஃப். ஓஹோ, மெக்கானிக்கல் எடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கீங்க இல்லையா? அப்புறம் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு பவர் இன்ஜினியரிங் பண்ணலாமா? பவர் இன்ஜினியரிங் பத்தி கொஞ்சம் பிஜி கேக்குறீங்க. ஓகே, சோ இது பார்த்தா சார், இப்போ மெக்கானிக்கல் நீங்க ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லையா, 50,000 சேலரிங்கிறது எல்லாருமே நடுத்தரமா மிடிலா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் 15,000 to 20,000 வாங்குறாங்க. ஸோ அப்போ ஒரு மெக்கானிக்கல் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு 15,000 தான் சேலரி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சார். அதாவது எல்லாருமே ஸ்டார்டிங் சேலரின்னு ஒண்ணு இருக்கு, உங்க கெரியர் ப்ரொக்ரஷன் ஒண்ணு இருக்கு, எங்க போய் நீங்க லேண்ட் ஆக போறீங்கன்னு ஒரு இருக்கு சார். அது எல்லாருக்குமே பொருத்தம். அது உங்களுக்கும் எனக்கும் கூட பொருத்தம் தான். ஸ்டார்டிங் சேலரி ஒரு இண்டஸ்ட்ரியோட கெப்பாசிட்டி டு பே. அப்புறம் ஒரு ஃப்ரெஷரை பார்க்கும்போது இந்த ஃப்ரெஷர் ஒரு 15,000 ரூபாய்க்கு மேல என்ன ஒர்த்து இருக்க முடியும்னு ஒரு எம்ப்ளாயரோட மனநிலையெல்லாம் கொடுக்கலாம். நீ என்ன அப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத, என்னோட கேப்பபிலிட்டி டிஃபரெண்ட்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினியரோ ஒரு எம்ப்ளாயியோ வளர்ந்ததாதான் சரித்தனர். அதனால starting salary is not deciding your destiny. Okay, that's only beginning. Okay, but your end can be very very different. Right. Okay, thank you. அழைத்தமைக்கு நன்றி. மேலும் நேர இணைப்பில். வணக்கம். ஹலோ, வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? நான் சென்னை. இப்ப சொல்லுங்க, சரியா கேட்கல சார். ஒரு சென்னையில உள்ள ஒரு டாப் 20 காலேஜ் சொல்ல முடியுமா சார்? டாப் 20 காலேஜஸ் நீங்க நெட்ல போனாலே வரும். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நெட்ல வேற மாதிரி வருது. நீங்க இல்ல சென்ற ஆண்டு இப்போ ஒரு மாதத்துக்கு முன்பாக அண்ணா பல்கலைக்கழகம் மதிப்பெண் அடிப்பீட்டின் அடிப்படையில் போட்டிருக்காங்க. டாப் 10 காலேஜ் டோட்டலா எல்லா காலேஜஸுக்குமான பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வச்சு போட்டிருக்காங்க. அதை நீங்க சர்ச் பண்ணி எடுக்க முடியும். உங்களுடைய சந்தேகம் என்னன்னு என்ன பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிறவங்கள எல்லா காலேஜும் நல்ல காலேஜும் படிக்கிறவங்களை பொறுத்து இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நீங்க கேட்கக்கூடிய கேள்வி வேற என்ன ஏதாவது இருக்கா? ஓகே, அழைத்தமைக்கு நன்றி சார். இப்போ இந்த பேங்க் செக்டார்ல சொன்னது இந்த மாதிரி ஒருவேளை மாணவர்கள் பெற முடியாத நிராகரிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது இல்ல சார். ஏன்னா இப்ப ஒரு பேரண்டோ இந்த பையனுக்கோ ஒரு வங்கி மேலாளருங்கிற ஒரு கிளையோட தலைவர் தான்.
அவருக்கு மேல ரீஜனல் ஆபீஸ் இருக்கு, அவருக்கு மேல ஜோனல் ஆபீஸ் இருக்கு, அதுக்கு மேல ஹெட் ஆபீஸ் இருக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம் நேயர் இணைப்பில். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. இந்த பேங்க் செக்டரை தொடர்ந்து சொல்லுங்க. இப்ப சப்போஸ் அவங்க கொடுக்கல அப்படின்னா மேல அது உயர் அதிகாரிகள் மேல அதிகாரிகிட்ட சொல்லி, அதாவது சார் எனக்கு வேலிடான ரீசன் இருக்கு, எனக்கு கடன் வாங்கக்கூடிய அத்தனை தகுதியும் இருக்குங்கும் போது நான் போராடி வாங்கிடுவேன் சார், வாங்கிட முடியும். ஆனா எனக்கு ஏதாவது வீக் இருக்குதா, அந்த கேஸ் ஸ்பெசிபிக் ஒரு பேப்பர்ல அரியர் வாங்கி இருந்திருக்கலாம். இல்ல +2 முடிச்சு ஃபர்ஸ்ட் சேர்ந்து சேர்கின்ற பொழுது நிச்சயமா சார், அது வந்து அந்த அந்த வங்கி அதிகாரி அந்த பையனுக்கு அது கல்வி கடன் கொடுக்கறது ஒரு சமூக சேவையாக நினைச்சிட்டு கொடுத்தா கொடுக்கலாம். அவரு கொடுக்க மறுக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவங்களுக்கு மேல போகும். அதுல சில குறைபாடுகள் அவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம நம்பி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் முடிச்சிட்டு போகின்ற போது அவங்க பெரும்பாலானவர்கள் திரும்பி கட்டுறதில்ல, சிலர் வேலைக்கு போறதில்ல. எனவே ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து மேக்ஸிமம் உங்களை பர்சன்டேஜ் வாங்கியிருந்தா தான் கொடுப்போம், இல்லைன்னா செகண்ட் இயர் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் சார். அதாவது எஜுகேஷன் லோன்ல ரீபேமெண்ட் கொஞ்சம் போரா இருக்குங்கிறது வாஸ்தவமான பேச்சு. ஏன்னா படிக்காத பாமரர்கள்டேந்து வரக்கூடிய டிஃபால்ட்டை விட படித்த பட்டதாரிகள்கிட்ட வர டிஃபால்ட் அதிகமா இருக்குங்கிறது ஒரு சேடான உண்மை. பட் அதனால எல்லாருமே வந்து கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணிட்டு டிசர்விங் கேண்டிடேட் கொடுக்காம இருக்கிறதும் ஒரு சேடான பார்ட் தான் சார். அதனால அந்த மேனேஜர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேஸை ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணுமே தவிர ஜெனரலைஸ் பண்ணிட்டு இந்த பையனை கொடுக்காத கேட்டகரியை சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு ஒரு டிசர்விங் கேண்டிடேட்டை கொடுக்காம இருக்கிறது ஐ திங்க் பர்பஸ் ஆஃப் பேங்க் நேஷனலைசேஷனே டிஃபீட் ஆயிடுது சார். அப்படின்னா அது பண்ணக்கூடாது. ஏற்கனவே ஒரு காலர் கேட்டிருந்தாங்க, யூஜி வந்து மெக்கானிக்கல், பிஜி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. குறிப்பாக பவர் செக்டார், பவர் இன்ஜினியர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது பிஜில அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா பவர் செக்டார்ஸ் நமக்கு தெரியும், உங்களுக்கு இந்தியாவோட பொசிஷன்ஸ். நம்ம வந்து வல்லரசாக ஆகிறத நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம், கனவு காண்றோம், ட்ரீம் இருக்குது. அதனால ஒரு வல்லரசை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரீஸுக்கு பவர், எந்த பவரா இருந்தாலும் இட் இஸ் வெரி கிரிட்டிக்கல். ஸோ அதனால பவர் செக்டார் இஸ் காட் எ டெஃபினெட்லி நல்ல ஹை ஆப்பர்ச்சுனிட்டி டிமாண்ட். தொடர்ந்து பேசலாம் நேர் இணைப்பில். வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? இது நாங்க டெல்லிக்கோட்ல இருந்து பேசுறோம். என் பேர் நந்தினி. சரி. என்னுடைய கட் ஆஃப் மார்க் வந்து 183.5. ஓகே. இதுக்கு மேல என்ன படிக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு மேல என்ன படிக்கணும் நீங்க என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க? நான் வந்து EEE படிக்கலாம்னு இருக்கிறேன். EEE. ஓகே. EEE படிச்சா என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத கேட்டுக்கலாம் சார்ட்ட சந்தேகம். EEE இப்போ ஃபீமேலா இருக்கிறாங்க. EEE ஒரு சூட்டபிள் கோர்ஸா, ஒருவேளை 4 ஆண்டுகள் முடித்த பிறகு EEE முடிச்ச பாரு என்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள் இருக்கும், எப்படி வேலைவாய்ப்புகள் இருக்கும்? இப்போ வந்து இன்ஜினியரிங்க இப்போ ப்ராடா பார்த்தீங்கன்னா செக்யூர்ட் நான் செக்யூர்ட் ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. EEE, ECE, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐடி எல்லாமே செக்யூர்ட் ரிலேட்டடு. இந்த மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், சிவில் எல்லாமே நான் செக்யூர்ட் ரிலேட்டட். ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தே டென் டுவர்ட்ஸ் கம்ப்யூட்டரைஸ்ட் ஃபீல்டு. ஸோ வேர்ல்டு எக்கானமி, கம்ப்யூட்டரைசேஷன்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி க்ரோத்து எல்லாமே டிபெண்டிங் அப்பான் திஸ் ஒன்லி. அஸ் ஆஃப் நவ் the trend seems to be little bleak because American economy and European economy அதோட கனெக்டிவிட்டி இருக்கு. ஆனா இப்போ வந்து things are getting better. So நிச்சயமா யூஎஸ்லயும் எக்கானமி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு, யூரோப்ல இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. Obviously we can look for 4 years down the line things may look to be better. Thank you sir. மேலும் நேர் இணைப்பில். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. இலக்கு நிகழ்ச்சி. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க சார். சார் என் பேர் குமரன் சார். நான் 189.5 கட் ஆஃப் வச்சிருக்கேன் சார். சரிங்க சார். இந்த இப்போ கவுன்சிலிங் மூலமா போறாங்களா சார், அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் சார்? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஓகே சார் சொல்லுங்க. இப்போ +2 முடிச்சு கவுன்சிலிங் போறாங்க, கவுன்சிலிங் போகும்போது ஃபீஸ் கட்டுறது எந்த மாதிரி, எந்தெந்த கோர்சஸ்க்கு எப்படி கட்டணும், முதலாண்டு கட்டணம், அதை பற்றி அது வந்து அந்த காலேஜ் ஸ்பெசிஃபிக்கா இதுலயே ஓப்பனாவே டிரான்ஸ்பரண்டாவே போட்டுறாங்க. என்ன யூனிவர்சிட்டி இதுலயே கொடுத்துறாங்க. அது ஈஸியா அந்த ப்ரோஷர்ல கண்டுபிடிச்சலாம், சைட்ஸ்ல கண்டுபிடிச்சலாம். சோ அது கவுன்சிலிங்ல போறவங்களுக்கு
எஜுகேஷன் வந்து ரீசனபிளி அஃபோர்டபுளா தான் இருக்கு. ஆமாம், அது அதுல ஃபர்ஸ்ட்ல போகின்ற பொழுது 5000 நம்ம டிடி எடுத்துக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் சூஸ் பண்ண பிறகு மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது பிளஸ் வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல வர கோட்டா பொறுத்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், கார், இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்து அதுக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அது தேர்ந்தெடுத்துக்கலாம். இவ்வளவு நேரம் நேர்களுடைய பல்வேறு கேள்விக்கு விரிவாக விளக்கமாக பதிலளித்தமைக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி சார். நேர்களை இலக்கு நிகழ்ச்சி மீண்டும் நாளை தொடரும். நன்றி, வணக்கம்.